வணக்கம். நம்ம டெய்லி லைஃப்ல எதையாவது கம்பேர் பண்ணிட்டே இருப்போம். கரெக்ட்டா? இந்த ஃபோன் நல்லா இருக்கா? அந்த ஃபோன் நல்லா இருக்கா? இவன் பெஸ்ட்டா? அவன் பெஸ்ட்டா? இப்படி எதுக்கு எடுத்தாலும் கம்பேரிசன் தான். இப்படி நம்ம ஒப்பிட்டு பேசுறதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிள் இங்கிலீஷ் கிராமர் இருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்களேன். அவன் என்னை விட ஸ்பீடா ஓடுறான். இல்லன்னா நான் குடிச்சதுல இந்த டீ தான் பெஸ்ட். இந்த மாதிரி வாக்கியங்கள நம்ம சொல்லாதனாலே இருக்காது இல்லையா? ஆமாங்க. இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு ஸ்பெஷல் கிராமர் ரூல் இருக்கு. அதுக்கு பேர் தான் டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிசன். ஐயையோ, கிராமரா அப்படின்னு பயந்துராதீங்க. சத்தியமா சொல்றேன், இது ஒரு ஜாலியான கேம் மாதிரி நம்ம கத்துக்க போறோம். என்ன, ரெடியா? நம்ம கிராமர் கேம்குள்ள போலாமா? இது ஒரு வீடியோ கேம் மாதிரியே நினைச்சுக்கோங்க. சிம்பிளா மூணு லெவல் தான். ஒவ்வொரு லெவலா கிளியர் பண்ணி போக போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க. ஓகே, இதுதான் நம்மளோட கேம் மேப். முதல்ல கேம் என்னன்னு பாப்போம். அப்புறம் லெவல் 1, 2, 3. அப்புறம் ஒரு போனஸ் ரவுண்ட். கடைசியா ஒரு சீட் ஷீட். இதெல்லாம் முடிச்சா இந்த டாபிக்ல நீங்க தான் மாஸ்டர். சரி, நம்மளோட லெவல் 1குள்ள என்டர் ஆகலாம். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்க எந்த ஒப்பீடும் கிடையாது. ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். இந்த லெவல்ல நாம ஒரே ஒரு பொருள இல்லனா ஒரே ஒரு ஆளை பத்தி மட்டும்தான் பேசுவோம். அதனால அந்த வர்ணிக்கிற வார்த்தை, அதாவது அட்ஜெக்டிவ், எந்த மாற்றமும் இல்லாம அதோட ஒரிஜினல் ஃபார்ம்ல அப்படியே இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ரவி இஸ் a டால் பாய். அதாவது ரவி ஒரு உயரமான பையன். இதுல டால் அப்படிங்கிற வார்த்தை ரவிய மட்டும்தான் சொல்லுது. நம்ம யாரோடையும் இங்க ரவிய கம்பேர் பண்ணல. சிம்பிள். இதுதான் லெவல் 1. இன்னொரு எக்ஸாம்பிள். திஸ் இஸ் a பிக் ஹவுஸ். இங்கேயும் பிக் அப்படிங்கிற வார்த்தை அந்த ஒரு வீட்டை பத்தி மட்டும்தான் பேசுது. வேற எது கூடயும் ஒப்பிடல. ரொம்ப சிம்பிள் இல்லையா? ஓகே, லெவல் 1 கிளியர் பண்ணியாச்சு. அடுத்த லெவலுக்கு ரெடியா? சூப்பர்! வாங்க லெவல் 2க்கு போலாம். இப்போதான் அசலாட்டமே ஆரம்பிக்க போகுது. இங்க தான் நாம ரெண்டு விஷயங்களை நேருக்கு நேரா கம்பேர் பண்ண போறோம். இந்த லெவல் ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க. இங்க நாம ரெண்டு பொருளை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒன்னை விட இன்னொன்னு எப்படி இருக்குன்னு சொல்ல போறோம். ஜஸ்ட் 2 திங்ஸ். இதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்கு. ரெண்டே ஸ்டெப் தான். ஸ்டெப் 1, ஆட்ஜெக்டிவ் கூட ER சேர்க்கணும். டாலா இருந்தா டாலர். ஸ்டெப் 2, அதுக்கப்புறம் தேன் அப்படிங்கிற வார்த்தையை சேர்க்கணும். அவ்வளவுதாங்க விஷயம். இப்ப அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பார்ப்போம். ரவி இஸ் டாலர் தேன் சிவா. பாத்தீங்களா? டால் கூட ER சேர்ந்து டாலர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தேன் வந்திருக்கு. இங்க ரவி சிவான ரெண்டு பேரை கம்பேர் பண்றோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. திஸ் ஹவுஸ் இஸ் பிகர் தென் தட் ஹவுஸ். இங்கேயும் அதேதான். பிக் வந்து பிக்கர் ஆகுது, கூடவே தேன் வருது. சோ லெவல் 2 ரொம்ப ஈஸி தானே? வாங்க அடுத்த சேலஞ்ச், ஃபைனல் லெவலுக்கு போகலாம். ஓகே கைஸ், இப்போ நாம ஃபைனல் லெவலுக்கு வந்தாச்சு. இதுதான் நம்ம கேமோட பாஸ் லெவல். இங்க நாம ஒரு குரூப்லயே எது டாப் எது பெஸ்ட்னு சொல்ல போறோம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரெண்டு பேருக்கு நடுவுல நடக்கிற மேட்ச் கிடையாது. இது ஒரு டோர்னமெண்ட் மாதிரி. நிறைய பேர்ல இருந்து ஒருத்தர சாம்பியன் சொல்றது, ஒரு குரூப்லயே எது தி பெஸ்ட்னு சொல்றதுக்கு இந்த லெவலை யூஸ் பண்ணுவோம். இந்த பாஸ் லெவலுக்கும் ரெண்டே ரூல்ஸ் தான். ரூல் நம்பர் 1, ஆட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி த கண்டிப்பா போடணும். ரூல் நம்பர் 2, ஆட்ஜெக்டிவோட கடைசியில EST சேர்க்கணும். டாலா இருந்தா த டாலஸ்ட். எக்ஸாம்பிள் பாருங்க. ரவி இஸ் த டாலஸ்ட் பாய் இன் த கிளாஸ். இங்க பாருங்க, த இருக்கு, அப்புறம் டாலஸ்ட் இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லா பசங்களை விடவும் ரவி தான் உயரமானவன், அவன் தான் டாப். அதே மாதிரி திஸ் இஸ் த பிகெஸ்ட் ஹவுஸ் இன் தி சிட்டி. இந்த வாக்கியம் என்ன சொல்லுது? அந்த சிட்டில இருக்கிற எல்லா வீடுகளையும் கம்பேர் பண்ணி இதுதான் நம்பர் 1, இதுதான் பெருசுன்னு சொல்லுது. இதுதான் பாஸ் லெவல். வாவ், சூப்பர்! நீங்க 3 லெவலையும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்க. இப்போ உங்களுக்காக ஒரு போனஸ் ரவுண்ட். இதுல சில ஸ்பெஷல் ரூல்ஸ் இருக்கு. இதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த டாபிக்ல ஒரு எக்ஸ்பர்ட் ஆயிடலாம். இப்போ சில பெரிய வார்த்தைகள் இருக்கு, அதாவது நீளமான வார்த்தைகள். உதாரணத்துக்கு பியூட்டிஃபுல். இதுக்கு ER சேர்த்தா எப்படி இருக்கும்? பியூட்டிஃபுல்லார். கேட்கவே ரொம்ப காமெடியா இருக்குல்ல? இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு தான் இந்த ஸ்பெஷல் ரூல். இந்த மாதிரி பெரிய வார்த்தைகளுக்கு நாம ERக்கு பதிலா மோர் அப்படிங்கிற வார்த்தையை முன்னாடி சேர்ப்போம். அதே மாதிரி ESTக்கு பதிலா த மோஸ்ட் அப்படின்னு முன்னாடி சேர்ப்போம். சோ பியூட்டிஃபுல், மோர் பியூட்டிஃபுல், த மோஸ்ட் பியூட்டிஃபுல். சிம்பிள். இப்போ சில அடங்காத வார்த்தைகள் இருக்கு. அதுங்க எந்த ரூல்ஸையும் மதிக்காது. உதாரணத்துக்கு குட். இதுக்கு குடர், குடஸ்ட் அப்படின்னு வராது. அது முழுசா மாறி பெட்டர், பெஸ்ட் அப்படின்னு வரும். அதே மாதிரி பேட் வந்து வேர்ட்ஸ், வர்ஸ்ட் அப்படின்னு மாறும். இந்த மாதிரி சில வார்த்தைகளை மட்டும் நாம மனப்பாடம் பண்ணிக்கணும். அவ்வளோதான். நாம இப்போ எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம். வாங்க, படிச்சது எல்லாத்தையும் ஒரு தடவை குயிக்கா ரீகேப் பண்ணலாம்.
இது ஒரு சீட் ஷீட் மாதிரி உங்களுக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்த ஹெல்ப் பண்ணும். இங்க பாருங்க, இதுதான் நம்மளோட ஃபைனல் சீட் ஷீட். லெவல் 1 அதாவது பாசிட்டிவ்ல எந்த மாற்றமும் இல்ல. லெவல் 2 கம்பேரிட்டிவ்ல கூட தென் சேர்க்கணும். லெவல் 3 சூப்பர்லேட்டிவ்ல கூட இஎஸ்ட் சேர்க்கணும். ரொம்ப சிம்பிள். வேணும்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பா யூஸ் ஆகும். ஓகே, இன்னைக்கு நாம பார்த்த இந்த கிராமர் கேம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன ஹோம்வொர்க். கோல்ட் அப்படிங்கிற வார்த்தையோட அடுத்த 2 ஃபார்ம்ஸ் என்ன, அதாவது அதோட கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பாப்போம் எத்தனை பேர் கரெக்டா சொல்றீங்கன்னு. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல சந்திக்கலாம்.